அர்ஜுனன் மகாபாரத போர்ல பல அப்பாவிகளை கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதனால மனம் நொந்து பரிதாபத்துல மூழ்கி இருக்கான். அவன் கண்ணில் இருந்து தண்ணீர் வருதை பார்த்துட்டு கிருஷ்ணர் பின்வரும் வார்த்தைகளை கூறுறார். அர்ஜுனா, இரக்கம் இரண்டு வகைப்படும். ஒன்று, கடவுளும் புனிதர்களும் பௌதீக உலகில் உள்ள ஆன்மாக்களிடம் கடவுளை பிரிந்து அவர்கள் துன்பப்படுவதைக் கண்டு அவர்கள் மீது உணரும் தெய்வீக இரக்கம். மற்றொன்று, பிறருடைய உடல் துன்பத்தை கண்டு நாம் உணரும் பொருள் இரக்கம். இரக்கம் ஒரு உயர்ந்த உணர்வுதான், ஆனால் அது சரியான திசையில் முற்றிலும் செலவழிக்கப்படவில்லை. அர்ஜுனன் இப்போது இந்த இரண்டாம் வகை உணர்வை அனுபவிக்கிறான். ஞானம் பெற்ற ஆத்மாக்கள் ஆழ்நிலை அறிவின் மூலம் புத்தியை கட்டுப்படுத்துகிறது. பின்னர் தூய்மைப்படுத்தப்பட்ட புத்தியை கொண்டு மனதை கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் புலன்களை கட்டுப்படுத்த மனம் பயன்படுத்தப்படுகிறது. மாறாக பொருள் நிபந்தனைக்குட்பட்ட நிலையில் புலன்கள் தங்கள் திசையில் மனதை இழுக்கின்றன. மனம் புத்தியை வென்று புத்தியை நல்வழியிலிருந்து தடம் புரள செய்கிறது. எனவே அறிவால் புத்தியை தூய்மையாக்கினால் புலன்கள் அடக்கப்படும் மற்றும் புலன்கள் கட்டுக்குள் வைக்கப்படும் போது புத்தி ஞானத்தின் பாதையிலிருந்து விலகாது. இந்த கீதாலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு அது பிராக்டிக்கலா இருக்கு அப்படின்றது. அர்ஜுனருக்கு கிருஷ்ணன் மகிழ்ச்சி மற்றும் துன்பம் பற்றி அறிவுரை கூறுகிறார். புலன்களுக்கும் புலப்பொருட்களுக்கும் இடையிலான தொடர்பு மகிழ்ச்சி மற்றும் துன்பம் பற்றிய நொடிப்பொழுதான உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. இவை நிரந்தரமற்றவை. இவை குளிர்காலம் மற்றும் கோடை காலங்களைப் போல வந்து செல்கின்றன. மனித உடலில் பார்வை, வாசனை, சுவை, தொடுதல் மற்றும் செவிப்புலன் ஆகிய 5 புலன்கள் உள்ளன. இந்த உணர்வுகள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல. அவை மாறி வரும் பருவங்களைப் போல வந்து செல்கின்றன. கோடையில் குளிர்ந்த நீர் மகிழ்ச்சியை தந்தாலும் அதே நீர் குளிர்காலத்தில் துன்பத்தை தருகிறது. எனவே புலன்கள் மூலம் அனுபவிக்கும் மகிழ்ச்சி மற்றும் துன்பம் ஆகிய இரண்டும் நிலையற்றவை. அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் உலகம் தற்காலிகமானது பற்றி அறிவுரை கூறுகிறார். கடவுள் நித்தியமானவர், எனவே அவர் சச்சிதானந்த் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மாவும் சச்சிதானந்த் தான், ஆனால் அணு வடிவத்தில் உள்ளது. அப்போ ஆட்டம் பத்தி எப்பவும் நம்ம பேசியிருக்கோம் பாருங்க. கடவுள் உலகை படைப்பது மட்டுமல்ல, அதன் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி இருக்கிறார் என்று இந்த மந்திரம் கூறுகிறது. கடவுள் உண்மையிலே இந்த உலகத்தில் வியாபித்திருக்கிறார் என்றால் உலகம் எப்படி இல்லை என்று ஆகும். உலகம் மித்யா, இல்லாதது என்று கூறுவது கடவுள் உலகத்தில் வியாபித்திருப்பதற்கு முரண்படுவதாகும். இந்த வசனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகம் இருக்கிறது, ஆனால் அது விரைவில் செல்கிறது என்று விளக்குகிறார். அதை அவர் தற்காலிகமானது என்று அழைக்கிறார். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் ஆன்மாவை கொல்ல முடியுமா என்பது பற்றி அறிவுரை கூறுகிறார். உடலுடன் நம்மை அடையாளப்படுத்துவதால் மரணம் என்ற மாயை உருவாகிறது. தலை வெட்டப்பட்டதாக கனவு கண்டால் விழிக்கும் வரை அதன் வலியை உணரும். கனவில் நிகழ்வது ஒரு மாயைதான். அதே போல் நம் உடல் தான் என்ற மாயையில் மரண அனுபவத்தை கண்டு அஞ்சுகிறோம். மாயை நீங்கிய ஞான ஆன்மாவிற்கு இந்த மரண பயம் நீங்குகிறது. உடல் ஆன்மாவின் வாகனம் மற்றும் எந்த ஒரு உயிரினத்தின் வாகனத்தையும் அழிப்பது வன்முறை. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் விதிகள் மாறி வன்முறை கூட அவசியமாகிறது. உதாரணமாக, ஒரு பாம்பு கடிக்க நெருங்கும் சமயங்களில் அல்லது ஒருவரது வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டால் தற்காப்புக்காக வன்முறை அனுமதிக்கப்படுகிறது. அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் மறுபிறப்பு பற்றி கூறி தொடர்கிறார். ஆடைகள் கிழிந்து பயனற்றதாக மாறும் பொழுது புதியவற்றுக்காக அவற்றை நிராகரிக்கிறோம். ஆனால் அவ்வாறு செய்வதால் நாம் நம்மை மாற்றிக்கொள்வதில்லை. அதே போல ஆன்மா தனது தேய்ந்து போன உடலை உதறிவிட்டு வேற ஒரு இடத்திற்கு புதிய உடலில் பிறக்கும் பொழுது மாறுவதில்லை. மறுபிறப்பு என்ற கருத்தை ஏற்காமல் மனிதர்களிடையே உள்ள வேறுபாடு விவரிக்க முடியாததாகவும் பகுத்தறிவற்றதாகவும் மாறும். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் ஒரு தன்மையை பற்றி கூறுறார். மரணத்தின் போது ஆன்மா தனது ஸ்தூல சரீரத்தை உதறிவிட்டு சூட்சம மற்றும் காரண சரீரங்களுடன் பிரிந்து செல்கிறது. பின்னர் கடவுள் ஆன்மாவுக்கு அதன் நுட்பமான மற்றும் காரண உடல்களுக்கு ஏற்ப மற்றொரு ஸ்தூல சரீரத்தை கொடுத்து அந்த நேரத்திற்காக ஆன்மாவை பொருத்தமான தாயின் கருப்பையில் அனுப்புகிறார். இதற்கு இடைப்பட்ட ஒரு நிலை உள்ளது. இது ஒரு சில வினாடிகள் அல்லது சில வருடங்கள் நீடிக்கும்.
எனவே பிறப்பதற்கு முன் ஆன்மா வெளிப்படுத்தப்படாத நுட்பமான மற்றும் காரண உடல்களுடன் இருந்து மரணத்திற்கு பிறகு அது இன்னும் வெளிப்படுத்தப்படாத நிலையில் உள்ளது. அது நடுவில் மட்டும்தான் வெளிப்படுகிறது. எனவே மரணம் ஒரு துக்கத்திற்கான காரணம் அல்ல. ஆன்மா பிறப்பற்றது, நித்தியமானது, அழியாதது, வயதற்றது. உடல் அழியும் போது அது அழிவதில்லை. அதன் விளைவாக கருவில் இருத்தல், பிறப்பு, வளர்ச்சி, இனப்பெருக்கம், குறைதல், இறப்பு என்ற 6 வகை உடலுக்குரிய மாற்றங்களால் அழியாத சுயமானது பாதிக்கப்படுவதில்லை. இது அழியாத ஆன்மாவின் பகுப்பாய்வு அறிவாகும். இது வெகுமதிக்கு ஆசைப்படாமல் உழைக்கும் அறிவியலை வெளிப்படுத்த கூடியது. இதற்கு செயல்களின் பலன்களிலிருந்து பற்றின்மை தேவை. அத்தகைய பற்றின்மை புத்தியுடன் பாகுபாடு பயிற்சி செய்வதன் மூலம் வருகிறது. எனவே இதன் மூலம் பெறும் அறிவை புத்தி யோகம் அப்படின்னு கிருஷ்ணர் அழைக்கிறார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அனாலிட்டிக்கல் திங்கிங், பகுப்பாய்வு. இந்த பகுப்பாய்வு சிந்தனை எப்படி உள்ளுக்குள்ளே வருதுன்றத எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதாவில் சொல்லப்பட்டிருக்குன்றத தெரிஞ்சுக்குவோம். கிருஷ்ணர் உடல் உருவானது பற்றி அறிவுரை கூறுகிறார். சேற்றில் இருந்து காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் புல் என பல மாற்றப்படுகிறது. அந்த புல்கள் மேய்ந்து பசுக்கள் பால் சுரக்கின்றன. மனிதர்களாகிய நாம் இந்த உணவை உட்கொள்கின்ற பொழுது அவை நம் உடலாக மாறுகிறது. மரணத்தின் போது ஆன்மா வெளியேறும் போது உடல் 3 முடிவுகளில் ஒன்றை கொண்டிருக்கலாம். அது எரிக்கப்பட்டால் சாம்பலாக மாறி சேற்றாக மாறும், அல்லது அது புதைக்கப்பட்டால் பூச்சிகள் உணவாக உட்கொண்டு சேற்றாக மாறும், அல்லது அது ஆற்றிலோ கடலிலோ வீசப்பட்டால் கடல்வாழ் உயிரினங்கள் தீவனமாக மாறி மறுபடியும் இறுதியில் கடற்பரப்பில் சேற்றுடன் கலக்கிறது. கிருஷ்ணர் அர்ஜுனரிடம், அந்த ஜட உடலுக்குள் சேற்றால் ஆகாத அழியாத ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் தெய்வீக ஆன்மா. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாத ஒழுக்கமற்ற ஒருவரால் உறுதியான புத்தியோ அல்லது நிலையான சிந்தனையோ பெற முடியாது. மனதை இணைக்காதவனுக்கு அமைதி இல்லை. அமைதி இல்லாதவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மனுஷனாகிய நம்ம எல்லாம் புலன்களோட திருப்தியில தான் மூழ்கி இருக்கும். பொருள் ஆசைகள் அரிக்கும் தோல் வியாதி போன்றது. மேலும் அவற்றில் எவ்வளவு நம்ம அதிகமாக ஈடுபடுறோமோ அவ்வளவு மோசமாகிவிடும். இப்பேற்பட்ட பொருள் இன்ப நிலையில நாம எப்படி உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நிலையான சிந்தனை, அமைதி, மகிழ்ச்சி இது புலன்கள் சம்பந்தப்படாத ஒரு விஷயம்னு சொல்ல வர்றார். உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும்னா பற்றையும் ஆசையையும் கைவிட வேண்டும். அந்த மாதிரி நீங்க பற்றையும் ஆசையும் கைவிடும் போது அது பொருள் சம்பந்தப்பட்டதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர கடவுள் மேல் இருக்கக்கூடிய பற்றையும் ஆசையையும் கைவிடக்கூடாது. மாறாக அது அதிகமாக இருக்கும்போது கடவுளின் அருளை பெறுவது மிகவும் எளிது. உதாரணத்துக்கு பற்றும் வெறுப்பும் ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. பொருட்கள் மேல இருக்கக்கூடிய பற்று அப்புறம் வெறுப்பு ரெண்டுமே உங்க மனதுல ஒரே அளவான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. எப்படி உங்க மனசுல ஒரு விஷயத்தை பத்தி ஆசை இருக்கும்போது அது மறுபடியும் தோன்றுதோ அதே மாதிரிதான் வெறுப்பும் தோன்றும். அதனால இது 2ஐயும் கைவிடும் போது உங்கள் மனது மிக உயர்ந்த நிலையை அடையும். உங்களால நிலையான அறிவு பெற முடியும். இதை விட இன்டெலிஜென்ஸ் எந்த புக்லங்க இருக்க போகுது? நன்றி. உன் புத்தி மாயையின் சூழலை கடக்கும் போது நீ கேட்டவை மற்றும் இன்னும் கேட்கப்பட வேண்டியவை இம்மை மற்றும் மறுமையில் உள்ள இன்பங்கள் பற்றி வெறுப்பின்மை பெறுவார். யார் ஒருவருடைய நுண்ணறிவு ஆன்மீக அறிவால் பிரகாசிக்கப்படுகிறாரோ அவர் ஜடப்பொருள் இன்பங்கள் துன்பத்தின் முன்னோடிகளாக இருப்பதை அறிந்து கொண்டு அவற்றின் இன்பங்களை தேடுவதில்லை. அப்படிப்பட்டவர் வேத சடங்குகளில் ஆர்வம் இழக்கிறார். உணர்ந்த ஞானிகள் பலன் கர்மாக்களால் ஒருவன் அடையும் இன்பங்கள் இம்மையிலும் தேவலோகத்திலும் தற்காலிகமானவை, துன்பம் கலந்தவை என்று புரிந்து கொண்டு வேத சம்பிரதாயங்களை தாண்டி செல்கின்றனர். பொதுவாக நீங்கள் நுண்ணறிவை யூஸ் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் திங்ஸ் மேலே ஆர்வம் இருக்காதுன்னு சொல்கிறார். நன்றி. ஆசைகள் பலவீனம் அடைகின்றன. அதுபோலவே நோயிலும் ஒருவர் இன்பப் பொருட்களின் மீது ஆர்வத்தை இழக்கிறார்.
இந்த விரக்தி நிலைகள் தற்காலிகமானவை. ஏனென்றால் ஆசையின் விதை மனதில் உள்ளது. நோய் நீங்கும் போது ஆசைகள் திரும்பும். ஸோ இப்போ ஆசை விதைனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது கடவுளின் மிக சிறிய பகுதியான ஆன்மாவின் கடவுளின் தெய்வீக பேரன்பத்திற்கான உள்ளார்ந்த இயல்பு. அந்த தெய்வீக பேரின்பம் கிடைக்கும் வரை ஆத்மா ஒருபோதும் திருப்தி அடையாது. மகிழ்ச்சிக்கான தேடல் தொடரும். ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் இன்பப் பொருட்களிலிருந்து புலன்களை கட்டுப்படுத்தினாலும் சுவை எஞ்சியுள்ளது. இருப்பினும் பரமத்தை உணர்ந்தவர்களுக்கு இந்த சுவை கூட நின்று விடுகிறது. பக்தியின் மூலம் வரும் இந்த பற்றின்மை உறுதியானது, அசைக்க முடியாதது. புலன்கள் புதியதாக சேணம் பூட்டப்பட்ட காட்டு குதிரைகளை போன்றது. அவைகள் உத்வேகமானவை மற்றும் பொறுப்பற்றவை. அவைகளை ஒழுங்குபடுத்துவது ஆன்மீக பயிற்சியாளர்கள் தங்களுக்குள்ளாயே போராட வேண்டிய ஒரு முக்கியமான போராகும். எனவே ஆன்மீக வளர்ச்சியை விரும்புவோர் காமம் மற்றும் பேராசையால் நிரம்பிய இன்ப உணர்வுகளை அடக்குவதற்கு கவனமாக பாடுபட வேண்டும். இல்லையெனில் அவை மிகவும் நல்ல எண்ணம் கொண்ட யோகிகளின் ஆன்மீக செயல்முறையை நாசமாக்கி தடம் புரளச் செய்யும் சக்தியை கொண்டுள்ளன. புலன்கள் மிகவும் வலுவானதாகவும் கொந்தளிப்பாகவும் உள்ளன. அவை பாகுபாடு மற்றும் தன்னடக்கத்தை கடைபிடிக்கும் ஒரு நபரின் மனதை கூட வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்ல முடியும். புரியலன்னா திரும்பி கேளுங்க. பற்றின்றி வேலை செய்யும் அறிவியலை விவேகத்துடன் கடைபிடிப்பவர் இந்த ஜென்மத்திலேயே நல்ல மற்றும் கெட்ட வினைகளில் இருந்து விடுபடலாம். உதாரணத்துக்கு, நோயாளி உயிர் பிழைத்தாலும் இறந்தாலும் மருத்துவர் தனது கடமையை சமநிலையுடன் செய்கிறார். ஏனென்றால் அவர் தன்னலமின்றி தனது திறமைக்கு ஏற்றவாறு மேலும் முடிவுகளுடன் இணைக்கப்படாமல் அவர் தனது கடமையை நிறைவேற்றுகிறார். அதே அவரின் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு மனத்துணிவு இல்லாமல் தன் குழந்தையின் நலனில் உள்ள பற்று காரணமாக அவர் தன் சிகிச்சையை திறமையாக செய்ய முடியாது என்று எண்ணி பயந்து மற்றொரு அறுவை சிகிச்சை நிபுணரிடம் உதவியை நாடுகிறார். தனிப்பட்ட உந்துதல் இல்லாமல் வேலை செய்வது நமது வேலையின் தரத்தை குறைக்காது, மாறாக நாம் முன்பை விட மிகவும் திறமையானவர்களாக மாறுவோம். எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியுடன் ஏற்றுக்கொள்ளும் சமத்துவம் மிகவும் போற்றத்தக்கது. முயற்சி நம் கையில் உள்ளது, ஆனால் முடிவு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம் கடமையை செய்வதில் மட்டுமே நாம் கவலைப்படுகிறோம். எனவே இப்போது முடிவுகள் நம் எதிர்பார்ப்புகளுக்கு அமையவில்லை என்றால் அவற்றை கடவுளின் விருப்பமாக நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வழியில் நாம் புகழ் மற்றும் அவதூறு, வெற்றி மற்றும் தோல்வி, இன்பம் மற்றும் துன்பம் அனைத்தையும் கடவுளின் விருப்பமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இரண்டையும் சமமாக அரவணைக்க கற்றுக்கொள்ளும் போது கிருஷ்ணர் பேசி சமநிலை யோகம், சமத்துவத்தை வளர்த்து கொள்ள முடியும். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் புலன் இன்பத்தை பற்றி கூறுறார். புலன் இன்பத்தில் மனதை கொண்டவர்கள் திருப்தி மற்றும் ஆடம்பரம் ஆகியவற்றில் அக்கறை கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் தங்கள் புத்திசாலித்தனத்தை ஈடுபடுத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் இன்பத்தை அதிகரிப்பதற்கு எவ்வாறு பொருள் உடைமைகளை அதிகரிப்பது என்று சிந்திக்கிறார்கள். இவ்வாறு திகைத்து நிற்கும் அவர்களால் இறைவனை அடையும் பாதையில் பயணிப்பதற்கு தேவையான உறுதியான தீர்மானத்தை வளர்த்து கொள்ள முடிவதில்லை. நீங்கள் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களால் அதை தாண்டின விஷயத்தில் கவனம் வைக்க முடியாது. இதன் மூலம் தெளிவாக விளக்குகிறார். நம் உடலுக்குள் சூட்சுமமான மனசாட்சி உள்ளது. இது பேச்சு வழக்கில் இதயம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மனம், புத்தி மற்றும் அகங்காரம், தன் முனைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த நுட்பமான இயந்திரத்தில் புத்தி மனதை விட உயர்ந்தது. பற்றுதல் என்பது மனதின் செயல்பாடு. அதன் வெளிப்பாடு என்னவென்றால், மனம் அதன் பற்றுதலின் பொருளை நோக்கி மீண்டும் மீண்டும் ஓடுகிறது. அது நபர்கள், பல பொருட்கள், கௌரவம், உடல் ஆறுதல், சூழ்நிலைகள் மற்றும் பலவாக இருக்கலாம். எனவே ஒரு நபர் அல்லது ஒரு பொருளை பற்றிய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் மனதில் தோன்றினால் அது மனம் அதனுடன் இணைந்திருப்பதற்கான அறிகுறியாகும்.
கிருஷ்ணர் பற்றுதல் நீக்குதல் பற்றிய அறிவுரையை வழங்குகிறார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது 4 வழிமுறைகளை வழங்குகிறது. 1. உங்கள் கடமையை செய்யுங்கள், ஆனால் முடிவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். 2. உங்கள் செயல்களின் பலன்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக இல்லை. 3. செயல்களை செய்யும் போதும் செய்பவர் என்ற பெருமையை விட்டுவிடுங்கள். 4. செயலற்ற தன்மையுடன் இணைந்திருக்காதீர்கள். முடிவுகள் நம் முயற்சியில் மட்டும் சார்ந்தது இல்லை. பொதுவாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் கடமையை செய்யும்போது அதோட முடிவுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. நம்முடைய முயற்சி, விதி, கடவுளின் விருப்பம், மற்றவர்களின் முயற்சி, சம்பந்தப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த முன்வினை பயன்கள், இடம் மற்றும் சூழ்நிலை. அதனால் உண்மை என்னன்னா, முடிவுகளை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கும்போது நம் முயற்சியில் முழு கவனம் செலுத்த முடியும். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சுய உணர்தல் பற்றி கூறி தொடர்கிறார். ஆன்மா கடவுளின் ஒரு துண்டு பகுதியாக உலக விஷயங்களை விடவும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனெனில் அது ஒரு பொருள் இருப்பின் அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதாவது நம்மளுடைய உடம்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தை விட அப்பாற்பட்ட ஒரு விஷயம். தன்னை உணர்ந்த ஆசிரியர் மிகவும் அரிது. அப்படிப்பட்ட ஆசிரியரிடம் சுய உணர்தல் அறிவியல் பற்றிய அறிவுரைகளை கேட்கும் வாய்ப்பு இன்னும் அரிது. நல்ல அதிர்ஷ்டத்தால் அத்தகைய வாய்ப்பு கிடைத்தால் இந்த தலைப்பை புரிந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அரிதிலும் அரிது. எனவே நேர்மையான முயற்சிகள் இருந்த போதும், பெரும்பான்மையான மக்கள் ஆன்மாவின் அறிவியலில் ஆர்வம் காட்டாத போதும் அல்லது புரிந்து கொள்ள முடியாத போதும் ஒரு கற்றறிந்த ஆசிரியர் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார். ஒரு குட்டி கீதை கேட்டுடலாமா? இந்த வசனத்தில் ஆசைகள் ஏன் அழிவதில்லைன்னு சொல்கிறாரு. இந்த ஆசைகளை உடலில் ஏற்படும் அரிப்புடன் ஒப்பிடலாம். தொந்தரவாக உள்ள நமைச்சலுக்கு கீறல் ஒரு தவிர்க்க முடியாத தூண்டுதலை உருவாக்குகிறது. சில நிமிடங்களுக்கு நிவாரணம் அளித்தாலும் அரிப்பு பிரச்சனையை தீர்ப்பதில்லை. நமைச்சல் அதிக சக்தியுடன் திரும்புகிறது. மாறாக யாரேனும் சிறிது நேரம் நமைச்சலை பொறுத்து கொண்டால் மெதுவாக அரிப்பிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அமைதி பெறுவதற்கான ரகசியம் அதுதான். புலன்களின் அடக்க முடியாத ஆசைகளை தணிக்க முயல்வது, நெய்யை அதன் மீது ஊற்றி நெருப்பாய் குறைக்க முயற்சிப்பது. நெருப்பு ஒரு கணம் குறைக்கப்படலாம், ஆனால் அது இரட்டிப்பு தீவிரத்துடன் எரிகிறது. ஆசைகள் நிறைவேறும் போது அவைகள் அழிவதில்லை, இன்னும் வலுவாக திரும்புகிறது. நான் இல்லாத காலம் இருந்ததில்லை, நீயும் இந்த மன்னர்களும் இல்லாத காலமும் இருந்ததில்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க மாட்டோம். அர்ஜுனா, நாம் சுயம் என்று அழைக்கும் ஒரு பொருள் உண்மையில் ஆத்மா, ஜட உடல் அல்ல. கடவுள் தானே நித்தியமாக இருப்பது போல் ஆத்மாவும் நித்தியமானது என்று விளக்கி ஆரம்பிக்கிறார். சிருஷ்டி என்பது கடவுள், ஆன்மா, மாயை ஆகிய 3இன் கலவை என்றும், 3மே நித்தியமானவை என்றும், அதை நாம் நம்பும் பொழுது தர்க்க ரீதியாக இறப்பிற்கு பிறகு ஜட சரீரத்திற்கு வாழ்வு இருக்கிறது என்று கூறுகிறார். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் ஆன்மாவின் தன்மையை பற்றி கூறி பேசுகிறார். ஆயுதங்களால் ஆன்மாவை துண்டாக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணீரால் அதை நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்தவும் முடியாது. ஆன்மாவின் அறிகுறியாகிய உணர்வை ஜட கருவிகளால் உணர முடியும். ஆனால் ஆன்மாவை எந்த ஜட பொருளாலும் தொடர்பு கொள்ள முடியாது. ஏனெனில் ஆன்மா தெய்வீகமானது. எனவே ஜடப்பொருள்களின் பொருட்களுக்கு அப்பாற்பட்டது. அது எப்போதும் எல்லா இடங்களிலும் மாறாதது, மாற்ற முடியாதது, ஆதியானது. கிருஷ்ணர் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான உறவை பற்றி அறிவுரை கூறுகிறார். ஆன்மா உடலில் வியாபித்துள்ளது என்று கூறி, உடல் உணர்வு இல்லாத உணர்ச்சியற்ற பொருளால் ஆனது. இருப்பினும் ஆன்மா அதில் தங்கி இருப்பதன் மூலம் உடலுக்கும் உணர்வின் தரத்தை அளிக்கிறது. அதன் விளைவாக ஆன்மா உடலில் எங்கும் தன் உணர்வை பரப்பி வியாபிக்கிறது. மனம் என்பது பூவின் குணம். ஆனால் பூ வளரும் தோட்டமும் நறுமணம் வீசுகிறது. அதாவது பூ மனம் தோட்டத்தில் ஊடுருவுகிறது. அதேபோல் ஆன்மா உணர்வு பூர்வமானது. மேலும் அது வியாபிப்பதன் மூலம் உடலின் ஜட பொருளையும் உணர்வு பூர்வமாக ஆக்குகிறது.
விலங்குகளைப் போலவே மனிதனும் தங்கள் புத்தியை உண்ணுதல், உறங்குதல், இனச்சேர்க்கை செய்தல், காத்தல் போன்ற செயல்களை செய்வதற்கு மட்டும் பயன்படுத்தினால் அது இந்த அரிதான மானிட வாழ்க்கையை தவறாக பயன்படுத்துவது ஆகும். இந்த பிறவியில் இறைவனை அடைய பாடுபடாவிட்டால் 84 லட்ச உயிர்களில் பல பிறவைகளுக்கு சுழன்று கொண்டே இருப்பீர்கள். இருப்பினும் ஆன்மீக பயிற்சியின் பயணத்தை தொடங்கியவுடன் இந்த வாழ்க்கையில் நம் பயணத்தை முடிக்காவிட்டாலும் அவ்வாறு செய்வதற்கான நமது எண்ணம் இருப்பதை கடவுள் உணர்ந்து இதன் விளைவாக நாம் விட்டு சென்ற இடத்தில் இருந்து தொடர்ந்து செல்ல அவர் நமக்கு மீண்டும் மனித பிறப்பை வழங்குகிறார். ஸோ இந்த இடத்துல பகவத்கீதால நம்மளோட மறுபிறவிக்கே உள்ள பலனையும் ஆன்மீக பயிற்சியாளர்கள் ஆன்மீக பாதையில் முன்னேறும் போது கடவுளுடனான அவர்களின் உறவு வலுவடைகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் முன்பு செய்து வந்த வேத சடங்குகள் சிக்கலானதாகவும் நேரத்தை செலவழிப்பதாகவும் இருப்பதை காண்கிறார்கள். அவர்கள் தங்கள் பக்தியுடன் இந்த சடங்குகளை தொடர்ந்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்களா, அல்லது அவர்கள் சடங்கை நிராகரித்து தங்கள் ஆன்மீக பயிற்சிக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தால் அவர்கள் ஒரு குற்ற செயல் செய்தவர்கள் ஆவார்களா என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வேதங்களின் பலன் தரும் பிரிவுகளில் ஈர்க்கப்படாமல் ஆன்மீக பயிற்சியில் நிலைத்திருப்பது குற்றமல்ல, மாறாக அது ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். பொருளாற்றல் தெய்வீக ஆன்மாவை அதன் 3 கூறு முறைகளால் வாழ்க்கையின் உடல் கருத்தாக்கத்துடன் பிணைக்கிறது. ஜட இயற்கையின் இந்த முறைகள் சத்வ நன்மையின் முறை, ரஜஸ் ஆர்வத்தின் முறை மற்றும் தமஸ் அறியாமையின் முறை. இந்த 3 முறைகளின் ஒப்பீடு விகிதம் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். எண்ணற்ற கடந்த கால வாழ்க்கையில் இருந்து அவர்களின் சுபாவங்களுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விருப்பங்களும் சுபாவங்களும் உள்ளன. வேதங்களில் 2 வகையான அறிவு இருக்கு. பொருள் சம்பந்தமாக இணைக்கப்பட்டவர்களுக்கு சடங்குகள், அப்புறம் ஆன்மீகமாக இணைக்கப்பட்டவர்களுக்கு தெய்வீக அறிவு. இதன் மூலம் கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார்னா, உங்களுடைய பல ஜென்மங்களில் நீங்கள் கொண்டு வந்த எல்லா விஷயமும் சேர்ந்து தான் உங்களுடைய சுபாவங்கள் இருக்குது. அதனால் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வீக பகுதியை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு உரைக்கிறார். ஒரு மனிதனும் மகிழ்ச்சியை பெறுவதற்காக பலன் தரும் செயல்களில் ஈடுபட்டாலும் திருப்தியை அடைவதில்லை. மாறாக இந்த செயல்கள் துயரத்தையே அதிகப்படுத்துகின்றன. இதன் விளைவாக நடைமுறையில் இந்த உலகில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியற்றவர்களாக உள்ளனர். சிலர் தங்கள் சொந்த உடல் மற்றும் மனதின் துயரங்களால் பாதிக்கப்படுகின்றனர். மற்றவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள். சிலர் செல்வ பற்றாக்குறையாலும் வாழ்க்கை தேவைகளின் பற்றாக்குறையாலும் பாதிக்கப்படுகின்றனர். பொருள் சார்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தாங்கள் மகிழ்ச்சி அற்றவர்கள் என்பதை அறிவார்கள். எவருடைய நுண்ணறிவு ஆன்மீக அறிவுடன் உறுதியாகிவிட்டதோ அவர்கள் அனைத்தையும் மகிழ்பவர் கடவுள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி. கருணை என்பது ஒரு நபரின் ஆளுமைக்குள்ள பெருகக்கூடிய ஒரு தெய்வீக அறிவு. கடவுளோட அருளால தெய்வீக பேரின்பத்தின் உயர்ந்த சுவையை நம்ம அனுபவிக்கும் போது சிற்றின்ப மகிழ்ச்சியான கிளர்ச்சி அணைந்துவிடும். ஜடப்பொருளின் மீதான அந்த ஏக்கம் நின்றுவிட்டால் ஒருவன் எல்லா துன்பங்களையும் தாண்டி அமைதி அடைகிறான். இந்த நிலையை அடையும் போது மகிழ்ச்சிக்கு ஜடப்பொருட்கள் மீதான இன்பம் காரணம் அல்ல என்றும், மாறாக ஆன்மாவின் இறுதி இலக்கு நுண்ணறிவு என்றும் அறியப்படும். இது புத்தியை அனைத்து சந்தேகங்களையும் கடந்து நம்பிக்கையை வளர்க்க உதவுகிறது. ஆறுகள் விடாது கடலில் கலந்த வண்ணம் இருந்த போதிலும் கடல் அதன் அமைதியான நிலையை தக்க வைத்துக் கொள்கிறது. அது கடலின் தனித்துவமானது. உலகின் அனைத்து நதிகளும் தொடர்ந்து பெருங்கடல்களை தங்களை காலியாக்கிக் கொள்கின்றன. அதனால் கடல் நிரம்பி வழிவதும் இல்லை, குறைவதும் இல்லை. தன்னை சுற்றி விரும்பத்தக்க பொருட்கள் இருந்தாலும் ஆசைகளை திருப்திப்படுத்த முயற்சி செய்யாமல் அவைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பவர் உண்மையான அமைதியை அடைகிறார். அகங்காரத்தால் மயங்குபவர்கள் தங்களை உடலாக கருதி தம்மை செயல் செய்பவர்களாக கருதி கொள்கிறார்கள்.
சத்தியத்தை அறிந்தவர்கள் அகங்காரத்தை துறந்து உடல் உணர்விலிருந்து விடுபடுகிறார்கள். மேலும் அவர்களால் அவர்களின் ஆன்மீக அடையாளத்தை ஜட உடலிலிருந்து வேறுபடுத்தி அறிய முடிகிறது. எனவே அவர்கள் தங்கள் உலக செயல்களுக்கு தங்களை செயல் செய்பவர்களாக கருதும் போர்வையின் கீழ் வராமல் எல்லாம் கடவுளால் செய்யப்படுகின்றன, ஆனால் மக்களாக நான் அதை செய்து வருகிறேன் என்ற உண்மையை புரிந்து கொள்கிறார்கள். பேசிக்காக உங்கள் உடல் ஆன்மா இது ரெண்டும் தனித்தனினும் ஒரு செயல் செய்வது எப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அப்படின்றதும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இயற்கையின் அனைத்து கூறுகளும் கூறப்படாத படைப்பு அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிகள். சூரியன் பூமிக்கு உயிர்கள் இருப்பதற்கு தேவையான வெப்பத்தையும் ஒளியையும் வழங்குகிறது. பூமி அதன் மண்ணிலிருந்து நமது ஊட்டத்திற்காக உணவை உருவாக்குகிறது மற்றும் நாகரிக வாழ்க்கைக்கு தேவையான கனிமங்களை அதன் கருப்பையில் வைத்திருக்கிறது. இது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கையை ஒரு உதாரணமாக எடுத்தா, இது ஒரு உடலின் ஒருங்கிணைந்த பகுதி. அதன் ஊட்டச்சத்தை உடலில் இருந்து பெறுகிறது, மேலும் அது உடலுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்கிறது. கை இந்த சேவையை பாரமாக பார்த்து உடலை விட்டு துண்டிக்க முடிவெடுத்தால் அது சில நிமிடங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதேபோல் தனிப்பட்ட ஆத்மாக்களாகிய நாமும் ஒப்புயர்வற்ற கடவுளின் ஒரு சிறிய பகுதியாகும். எது சரி எது தவறு என்று அறிவது பாகுபாடு. இந்த பாகுபாடு புத்தியில தான் இருக்கு. ஆனால் காமம் மிகவும் வலிமையான எதிரி. அது புத்தியின் பாகுபாடு செய்யும் திறனை குறைக்கும். உதாரணத்துக்கு, ஒளியின் ஆதாரமான நெருப்பு புகையால் மூடப்பட்டிருக்கும். அதே போல பிரதிபலிக்கும் கண்ணாடி தூசியால் மறைக்கப்படுகிறது. இந்த அரைக்குறை ஒளி புகா நிலை புத்தியின் மீது ஆர்வம் முறையால் தூண்டப்பட்ட ஆசைகளின் முகமுடி தாக்கம் போன்றது. இதுக்கு ஒரு குட்டி கதை கேட்டலாம். ஒரு மனுஷன் டெய்லி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு பக்கத்தில் நடைப்பயிற்சி கொள்கிறார். ஒரு நாள் சாயந்தரம் அவர் நடக்கும்போது கொஞ்சம் அதிகமாக நடந்துடுறாரு. சூரியன் மறைய தொடங்குது. அவர் காட்டை விட்டு வெளியே திரும்ப ட்ரை பண்ணும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு விலங்கை பார்க்குறாரு. அந்த கொடூர விலங்குலேருந்து தப்பிக்க அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு உள்ளே ஓட ஆரம்பிக்கிறார். சடனாக ஒரு சூனியக்காரியை பார்க்குறாரு. அதிலிருந்து தடம் மாறி வேறு இடத்துக்கு ஓடுறாரு. அப்புறம் இருட்டானதுனால மறுபடியும் பள்ளத்தில் விழுந்து ஒரு மரத்தில் சிக்கி தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கார். சில நேரம் கழித்து தான் அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ பார்க்கும்போது கீழே ஒரு பாம்பு தன்னை கடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு குழவி வந்து அவரை கொட்ட ஆரம்பிக்குது. இப்பேற்பட்ட நிலையில் அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா மேல் நோக்கி பார்த்த அவர் தேன் கூட பார்க்குறாரு. அதுலேருந்து தான் குழவிகள் வந்து கொட்டுது. அந்த தேனில் இருக்கிற தேன் கூட்டில் இருக்கிற தேன் அவருடைய நாக்கில் வந்து விழுகுது. அந்த சுவையை அனுபவிக்கும் போது மற்ற வழிகளை மறந்துடுறார். இந்த கதையில் ஒவ்வொரு அடியில் இருக்கக்கூடிய ஆபத்தும், காட்டில் இருக்கக்கூடிய ஆபத்தும் இந்த உலகத்தை குறிக்குது. அவரை துரத்திய விலங்குகள் வாழ்க்கையில் தோன்ற தொடங்கும் நோய்களை குறிக்குது. என்ன இறக்கும் வரை அவை தம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. சூனியக்காரி காலப்போக்கில் நம்மை அரவணைக்க காத்திருக்கும் முதுமையை பிரதிபலிக்குது. கொலியில் அடியில் இருக்கும் பாம்பு நம் அனைவரின், அதாவது மரணம் யாராலும் தவிர்க்க முடியாததுன்றதை சொல்லுது. ஆனால் முகத்தில் கொட்டிக்கிட்டு இருக்க இந்த குழவைகள் தான் நமது மனதில் எண்ணில் அடங்கா ஆசைகள். முதல்ல ஆசையை கிளப்பி பின்னாடி நமக்கு அது வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது. இது நம்மளோட புத்தி பாகுபாட்டை மறைக்கிறது. ஒரு ஆசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட எந்த அளவு கம்பேர் பண்ணியிருக்காங்களே. எது சிறந்தது, உடலா, புலனா, மனமா, புத்தியா, ஆன்மாவா? ஒரு தாழ்வான உருப்பொருளை ஒரு உயர்ந்த உருப்பொருளால் கட்டுப்படுத்த முடியும். இதை கடவுள் நமக்கு வழங்கிய கருவிகளில் மேன்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு, உடல் ஒரு ஸ்தூல பொருளால் ஆனது. அதைவிட மேலானது 5 அறிவு சார்ந்த புலன்கள். அவை சுவை, தொடுதல், பார்வை, வாசனை மற்றும் ஒளி. ஆனால் அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதுதான் மனம். அந்த மனதை விட உயர்ந்தது புத்தி. பாகுபாடு காட்டும் திறன் கொண்டது. ஆனால் புத்திக்கு அப்பாற்பட்டதுதான் தெய்வீக ஆன்மா அப்படின்னு கூறப்படுது. இந்த புலன், மனம், புத்தி மற்றும் ஆன்மா ஆகியவற்றுக்கு இடையேயான மேன்மையை முறைவரிசைப்படுத்தி இதை காமத்தின் வேறறுக்க பயன்படுத்தலாம். ஆன்மா கடவுளின் ஒரு பகுதி என்பதால் அது தெய்வீக இயல்புடையது. எனவே அது தேடும் தெய்வீக பேரின்பம்
ஒரு தெய்வீக விஷயத்திலிருந்து மட்டுமே அடைய முடியும். அதே நேரத்தில் உலகின் பொருட்கள் ஜடப்பொருட்களால் ஆனது. இந்த ஜடப்பொருட்களால் ஆன்மாவின் உள்ளார்ந்த இயக்கத்தை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. எனவே அவற்றுக்கான ஆசைகளை உருவாக்குவது ஒரு பயனும் அற்றது. இந்த வழியில் சிந்தித்துதான் நம் புத்தியை பயிற்சி அளிக்க வேண்டும். பின்னர் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த பயிற்சி அளிக்கப்பட்ட புத்தியை பயன்படுத்தப்பட வேண்டும். ஆன்மாவை ஜட புத்தியை விட உயர்ந்தது என அறிந்து தாழ்ந்த சுயத்தை உயர்ந்த சுயத்தால் அடக்கி காமம் எனப்படும் இந்த வல்லமை மிக்க எதிரியை கொள்ள வேண்டும். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எவ்வளோ சூப்பராக சீக்வன்ஷியலாக சொல்லியிருக்காங்களே. நன்றி. கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் போரில் நிறைய சொந்தக்காரங்களையும் நல்லவங்களையும் கொள்றோமே, இதனால என்ன மகிழ்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. பெரும்பாலான சூழ்நிலைகளில் சண்டையிடுவதும் கொல்வதும் ஒரு பாவமான செயல். இதனால் மன வருத்தம் அப்புறம் குற்ற உணர்வு ஏற்படும். ஆனால் பின்வரும் 6 வகையான ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நம்மை தற்காத்து கொள்ள நமக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவரின் சொத்துக்கு தீ வைப்பவர், ஒருவர் உணவை விஷமாக்குபவர், கொலை செய்ய முற்படுபவர், மற்றவரது செல்வத்தை திருடுபவர், ஒருவரது மனைவியை கடத்த வருபவர், ஒருவருடைய ராஜ்யத்தை அபகரிப்பவர்கள். தற்காப்புக்காக அத்தகைய ஆக்கிரமிப்பாளர்களை கொன்றால் பாவமில்லைன்னு சொல்லப்பட்டாலும் ஒருவர் செல்வத்தை திருடுபவருக்கு எப்படி மரண தண்டனை சமமாகும்னு தெரியல எனக்கும். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு குட்டி கீதை கேட்டுடலாமா? எங்கு நம்மால் நிரூபிக்க முடியவில்லையோ அங்கு திட நம்பிக்கையால் மட்டுமே நம்புவதை தழுவுங்கள். ஏனெனில் பொருள் புத்தியின் தொடர்ச்சியான குறைபாடுகளில் ஒன்று பெருமை. பெருமையின் காரணமாக புத்தியால் தற்போது புரிந்து கொள்ள முடியாததை அது பெரும்பாலும் தவறானது என்று நிராகரிக்கிறது. போதனைகள் எல்லாம் அறிந்த இறைவனால் ஆன்மாக்களின் நலனுக்காக முன்வைக்கப்பட்டாலும் மக்கள் இன்னும் அவற்றின் தவறுகளை காண்கிறார்கள். அத்தகைய மக்கள் தங்கள் வாழ்வை இழக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நித்திய பாதையை நிராகரித்து வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில் சுழன்று கொண்டே இருக்கிறார்கள். நம் சொந்த உடல்களின் செயல்களை பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, நாம் உணர்வு பூர்வமாக செயல்படுத்தாத செரிமானம், நாம் உணர்வு பூர்வமாக செயல்படுத்தாத ஆனால் இயற்கையாகவே நிகழ்கிற இரத்த ஓட்டம், இதய துடிப்பு போன்ற இயற்கையான உயிரியல் செயல்பாடுகள். 2, பேசுவது, கேட்பது, நடப்பது, உறங்குவது, வேலை செய்வது போன்ற நாம் உணர்வு பூர்வமான செயல்படுத்தும் செயல்களை செய்வது. இந்த 2 வகை வேலைகளும் மனம், உடல், உணர்வு பொறிமுறைகளால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த முறையின் அனைத்து பகுதிகளும் பொருள் ஆற்றலில் இருந்து உருவாக்கப்படுகிறது. நம் உடலின் அனைத்து செயல்களும் இந்த மாதிரியான பிணைக்கப்பட்ட ஒரு ஆற்றலால் நடைபெறுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு ஒருவர் போல் நடிப்பதை விட நாம இருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. நம் இயல்பில் பிறக்கும் கடமைகளை மன உறுதியுடன் எளிதாக செய்ய முடியும். மற்றவர்களின் கடமைகளை மகிழ்ச்சிகரமான ஒன்றாக நினைத்து நாம் மாற நினைத்தால் அது ஆபத்தான விஷயம். அவை நம் இயல்புகளுடன் வேறுபட்டால் அவை நம் புலன்கள், மனம் மற்றும் உணர்வு நிலைக்கு தீங்கு விளைவிக்கும். மேலும் ஆன்மீக பாதையில் நமது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். இன்னொருவரின் கடமையை செய்யும் இயற்கைக்கு மாறான நிலையில் இருப்பதை விட ஒருவரின் கடமையை உண்மையாக நிறைவேற்றுவதில் இறப்பது சிறந்தது என்று கூறப்பட்டிருக்கு. அகங்காரத்தால் மயங்குபவர்கள் தங்களை உடலாக கருதி தம்மை செயல் செய்பவர்களாக கருதி கொள்கிறார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் அகங்காரத்தை துறந்து உடல் உணர்விலிருந்து விடுபடுகிறார்கள். மேலும் அவர்களால் அவர்களின் ஆன்மீக அடையாளத்தை ஜட உடலிலிருந்து வேறுபடுத்தி அறிய முடிகிறது. எனவே அவர்கள் தங்கள் உலக செயல்களுக்கு தங்களை செயல் செய்பவர்களாக கருதும் போர்வையின் கீழ் வராமல் எல்லாம் கடவுளால் செய்யப்படுகின்றன, ஆனால் மக்களாக நான் அதை செய்து வருகிறேன் என்ற உண்மையை புரிந்து கொள்கிறார்கள்.
பேசிக்காக உங்கள் உடல் ஆன்மா இது ரெண்டும் தனித்தனினும் ஒரு செயல் செய்வது எப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அப்படின்றதும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகம் 2 முக்கிய கருத்துக்களை கொண்டுள்ளது. கர்மம் தொழில் கடமைகள் மற்றும் யோகம் கடவுளுடன் ஐக்கியம். உடலை கொண்டு உலகில் ஒருவன் உழைக்கும் போது மனதை கடவுளுடன் இணைத்து கொண்டால் அது கர்மயோகம் என்பதை அறிந்து கொள். ஒருவர் உடலுடன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் மனதை உலகத்துடன் இணைத்து கொண்டால் அது பாசாங்குத்தனம் என்பதை அறிந்து கொள். எனவே மனதை இறைவனிடம் இணைத்து கொண்டு உலக கடமைகளை செய்பவனே கர்மயோகி ஆவான். இப்படிப்பட்ட கர்மயோகி எல்லா விதமான வேலைகளையும் செய்யும் போதும் கர்மத்தால் கட்டுப்படுவதில்லை. ஏனென்றால் ஒருவரை கர்மாவின் சட்டத்துடன் பிணைப்பது செயல்கள் அல்ல, அந்த செயலின் பலன் மீதான பற்றுதல். இயற்கையின் அனைத்து கூறுகளும் கூறப்படாத படைப்பு அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிகள். சூரியன் பூமிக்கு உயிர்கள் இருப்பதற்கு தேவையான வெப்பத்தையும் ஒளியையும் வழங்குகிறது. பூமி அதன் மண்ணிலிருந்து நமது ஊட்டத்திற்காக உணவை உருவாக்குகிறது மற்றும் நாகரீக வாழ்க்கைக்கு தேவையான கனிமங்களை அதன் கருப்பையில் வைத்திருக்கிறது. இது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கையை ஒரு உதாரணமாக எடுத்தா இது ஒரு உடலின் ஒருங்கிணைந்த பகுதி. அதன் ஊட்டச்சத்தை உடலில் இருந்து பெறுகிறது, மேலும் அது உடலுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்கிறது. கை இந்த சேவையை பாரமாக பார்த்து உடலை விட்டு துண்டிக்க முடிவெடுத்தால் அது சில நிமிடங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதேபோல் தனிப்பட்ட ஆத்மாக்களாகிய நாமும் ஒப்புயர்வற்ற கடவுளின் ஒரு சிறிய பகுதியாகும். சுழற்சி என்பது வரிசைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளின் தொடர். இந்த உலகளாவிய செயல் சக்கரத்தின் அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள் மற்றும் அதன் சீரான சுழற்சிக்கு பங்களிக்கிறார்கள். இந்த இயற்கை சுழற்சியின் பலனில் நாமும் பங்கு பெறுவதால் அந்த தொடரில் நாமும் நமது கடமையை செய்ய வேண்டும். இந்த தொடரில் உள்ள மனிதர்களாகிய நாம் மட்டுமே நமது சொந்த விருப்பத்தின் மூலம் நமது செயல்களை தேர்ந்தெடுக்கும் திறனை பெற்றுள்ளோம். இயற்கையின் சக்கரம் பல்வேறு நிலைகளில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஒழுங்குபடுத்த பயிற்சி செய்ய கடவுளால் அமைக்கப்பட்டது. தங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவர்கள் தங்கள் புலன்களுக்கு அடிமையாகி பாவ வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறார்கள். இதனால் வீணாக வாழ்கின்றனர். ஞானம் பெற்ற ஆன்மாவின் நிலையை அடைந்த பிறகு ஒருவன் மீண்டும் ஒருபோதும் ஏமாற்றப்படுவதில்லை. மரண நேரத்திலும் இந்த உணர்வில் நிலைநிறுத்தப்பட்டு ஒருவர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளில் இருந்து விடுபட்டு கடவுளின் உன்னதமான இருப்பிடத்தை அடைகிறார். அதாவது நம்ம எல்லாரோட ஆன்மாவும் ஒரு மாயைக்கு அடிமையாகி இருக்கு. எப்போ இந்த ஆன்மா பொருள் சம்பந்தப்பட்ட இன்ப மாயையிலிருந்து வெளியில வருதோ அப்பதான் அந்த ஆத்மா மாயையின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருகிறது. இந்த நிலையை தான் கடவுள் உணர்தல் நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தன்மையின் போது ஆன்மா விடுதலை அடைகிறது. இறுதியாக சரீர உடலை நிராகரிக்கிறது, மேலும் உன்னதமான இருப்பிடத்தை அடைகிறது என்று ரிக் வேதம் குறிப்பிடுகிறது. சமுதாயத்தின் ஒரு பெரிய தலைவர் கர்ம சந்நியாசியாகி வேலையை துறந்தால் அது மற்றவர்களுக்கு ஒரு குழப்பமான முன்மாதிரியாக அமைகிறது. தலைவர் ஆழ்நிலை தளத்தில் இருக்கலாம், எனவே வேலையை துறந்து ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட தகுதியுடையவராக இருக்கலாம். இருப்பினும் சமூகத்தில் உள்ள மற்றவர்கள் தங்கள் கடமைகளில் இருந்து தங்களை விடுவித்து கொண்டு தப்பித்துக் கொள்வதற்கு இது உதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சிறந்த தலைவர் கர்மயோகியாக இருந்தால் அவரை பின்பற்றுபவர்கள் தங்கள் கர்மங்களை செய்து தங்கள் பொறுப்புகளை கடமையாக செய்வார்கள். இது அவர்களின் மனதையும் புலன்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகிறது. எனவே சமுதாயத்தை பின்பற்றுவதற்கு ஒரு உதாரணத்தை முன்வைக்க கர்மயோக தலைவர் பயிற்சி செய்ய வேண்டும். பொருளாசைகள் ஏன் எழுகின்றன? நம் உடலுடன் சுயத்தை அடையாளம் காணும்போது உடல் மற்றும் மனதின் ஏக்கங்களை சுயத்தின் விருப்பங்களாக அடையாளம் காண்கிறோம். மேலும் இவை நம்மை மாய மண்டலத்திற்குள் சுழற்றச் செய்கின்றன. ஆன்மா கடவுளிடம் இருந்து தன்னை பிரித்ததால் பொருளாற்றலின் மாயை அதை மூடியது. அந்த மாயையால் அது தன்னை உடலாக நினைத்து கொள்ள ஆரம்பித்தது. அறிவொளி உடையவர்கள் சுயம் என்பது பொருள் அல்ல, தெய்வீகமானது, எனவே அழியாதது என்பதை உணர்கிறார்கள்.
உலகில் அழியக்கூடிய பொருட்களால் அழியாத ஆன்மாவின் தாகத்தை ஒருபோதும் நிறைவேற்றவே முடியாது. எனவே அந்த புலன்களின் மீது ஏங்குவது முட்டாள்தனம். இந்த மாதிரியான காரணங்களால் தான் உங்களுக்கு ஆசை எழுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் கர்ம யோகி மற்றும் சந்நியாசியை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவர் பற்றுதலை கைவிட்டு செயல்களை கடமையாக செய்தால், பற்று கொள்ளாமல் உழைத்தால் ஆழ்நிலை தலத்தை அடைகிறார். இதுபோல் ஆழ்நிலை தலத்தை அடைந்த பிறகும் ஒருவர் தொடர்ந்து தனது கடமையை செய்து கொண்டிருந்தால் அவர் கர்மயோகி என்றும், அதே நேரம் அவர்களின் மனம் கடவுளுடன் இணைந்திருக்கிறது என்றும் அர்த்தம். அதே நேரத்தில் தங்கள் உலக கடமைகளை நிராகரித்து துறந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்ம சந்நியாசிகள். இவர்கள் அகமும் புறமும் உடல் மற்றும் மனம் இரண்டையும் கொண்டு கடவுள் பக்தியில் மட்டுமே ஈடுபட்டிருப்பவர்கள். இதில் எந்த வகையான பாதை சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஜட இயற்கையின் முறைகளால் ஈர்க்கப்பட்டு சிலர் சிற்றின்ப மற்றும் மன மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் என்ற வெளிப்படையான நோக்கத்திற்காக வேலை செய்கிறார்கள். அவர்களால் வெகுமதிகளை விரும்பாமல் கடமையாக செயல்களை செய்ய இயலாது. இருப்பினும் ஒரு அறிவுள்ள மனிதன் அறியாத மனிதனின் மனதை தொந்தரவு செய்யக்கூடாது. மாறாக அறியாமையால் சூழப்பட்டவர்களை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட செயல்களை மேற்கொள்ள சொல்ல வேண்டும். அவர்கள் படிப்படியாக பற்றுதலுக்கு மேல் உயர உதவும் வகையில் போதிக்கப்பட வேண்டும். அறிவில்லாதவர்களின் மனம் கலங்கக்கூடாது என்று தீவிரமாக கூறப்பட்டுள்ளது. செயலற்ற தன்மையை விட ஒரு செயல் மேலானது அப்படின்னு இதில் கூறப்படுது. எல்லா வேலையும் கைவிட்டுட்டு தூய ஆன்மீகத்தில் ஈடுபடும்படி அறிவுறுத்தினா அது ஒரு நிலையற்ற சூழ்நிலையை உருவாக்கும். ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சரியான மற்றும் எளிதான வழி பழக்கம் மற்றும் போக்குகளின் மகத்தான சக்தியை பயன்படுத்தி அதை சரியான திசையில் செலுத்துவது. விலங்குகள் கூட அதோட தனித்துவமான இயல்புக்கு ஏற்ப செயல்படுவதை நம்ம காண்பது இருக்குது. அதேபோல் மனிதர்களாகிய நாமும் நமது இயல்புகளால் உந்தப்பட்டவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீ ஒரு போர் வீரனாக இருந்தால் உன்னுடைய இயல்பு உன்னை போராட தூண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சோம்பேறித்தனம் மனிதனின் மிகப்பெரிய எதிரி. அது அவர்களின் சொந்த உடலில் இருப்பதால் தீங்கு விளைவிக்கும். வேலை அவர்களின் மிகவும் நம்பகமான நண்பர் மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு உத்தரவாதம். சாப்பிடுவது, குளிப்பது மற்றும் சரியான ஆரோக்கியத்தை பராமரிப்பது போன்ற அடிப்படை உடல் செயல்பாட்டுக்கு கூட வேலை செய்வது அவசியமாகிறது. இந்த கட்டாய செயல்கள் தான் நித்திய கர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அடிப்படை பராமரிப்பு நடவடிக்கைகளை புறக்கணிப்பது முன்னேற்றத்திற்கான அடையாளம் அல்ல, ஆனால் அதே சமயம் சோம்பலின் அறிகுறி. இது உடல் மற்றும் மனம் இரண்டின் தளர்ச்சி மற்றும் பலவீனத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே நம் முன்னேற்றத்திற்காக நம் மனதையும் புத்தியையும் உயர்த்தவும் தூய்மைப்படுத்தவும் உதவும் கடமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது உலக கடமையை நிறைவேற்றுவதில் நாம் விரும்பக்கூடிய மற்றும் விரும்பத்தகாத எல்லா வகையான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். விரும்பக்கூடிய சூழ்நிலைகளுக்காக இயங்குவதையோ விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்கவோ நாம் பயிற்சி செய்ய வேண்டும். மனம் மற்றும் புலன்களின் விருப்பு வெறுப்புகள் இரண்டிற்கும் அடிமையாக இருப்பதை நிறுத்தும்போது நமது தாழ்ந்த நிலையை வெல்வோம். நாம் நமது கடமையை நிறைவேற்றுவதில் இன்பம் மற்றும் துன்பம் இரண்டையும் அலட்சியப்படுத்தும் போது நாம் நமது உயர்ந்த இயல்பிலிருந்து செயல்படுவதற்கு உண்மையிலேயே சுதந்திரமாகி விடுகிறோம்.